அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, மண் வளம், அதோட முக்கியத்துவம். மண் வளம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மண் வளம் தாங்க விளைச்சல். இன்றைக்கி நெல் போடுறோம். நெல் போட்டோம்னா ஒரு ஏக்கரில் 2400 கிலோ, அதாவது 34 மூட்டை, 75 கிலோ மூட்டை, 34 மூட்டை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்படி கிடைக்கிதுனா தான் மண் வளமாக இருக்குன்னு அர்த்தம். கடலை 1500 கிலோ கிடைக்கணும், அல்லது 1000 கிலோவாவது கிடைக்கணும். நிலக்கடலை. ஒரு தென்னை மரம் இருக்கா, ஒரு வெட்டுக்கு குறைந்தபட்சம் 100லேருந்து 150 காய்கள் கொடுக்கணும். ஒரு மாமரம் இருக்கா, ஒரு வருஷத்துக்கு 250 காயிலேருந்து 300 காய் கொடுக்கணும் குறைஞ்சபட்சம். இதெல்லாம் அடிப்படை. அப்படி இருந்தால் மண் வளமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மண் வளம் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு தோட்டங்களை பொறுத்தளவில் 80% தோட்டத்தில் மண் வளம் இல்லைங்க. மண் வளம் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஆர்கானிக் கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கக கரிமம். மண்ணில் நம்ம கரித்தூள் இருக்கு இல்லைங்களா, அந்த கறி மாதிரியான பொருள்கள் இருக்கணும். அந்த கறி என்ன செய்யும், நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணியை பிடிச்சி வச்சுக்கும், நம்ம கொடுக்குற உரத்தை பிடிச்சி வச்சுக்கும், அந்த வேர் கேட்குறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தரும். அதுதான் அதோடது. நீங்கள் அது இல்லை அப்படின்னா, பேட்ரி மாதிரி அங்கே ஒரு அமைப்பு இல்லைன்னா, கொடுக்குற தண்ணி கீழே போயிடும் அல்லது ஆவியாக போயிடும். கொடுக்குற சத்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்படி போயிடும். அப்போ நம்ம இந்த ஆர்கானிக் கார்பன் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். இந்த ஆர்கானிக் கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கக கரிமத்தை, இந்த கரியை, மண்ணை வளப்படுத்துறதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். எந்த வகை நிலமாக இருந்தாலும் சரி, அது எதனால் வெளியில் போகுது, எதனால் அது இல்லாமல் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுங்க. நிறைய நேரத்தில் அது எதனால் இல்லாமல் போகும்னா, கெமிக்கல் பண்ணுறவங்க களைக்கொல்லி பயன்படுத்துறது. இந்த களைக்கொல்லி பயன்படுத்துகிறப்ப என்ன ஆகிடும்னா, அதுவும் முக்கியமாக களைக்கொல்லி, எந்த விதமான களைக்கொல்லி போட்டாலும் சரிங்க, அப்பளம் பொரியுது பார்த்திங்களா, அது மாதிரி மண்ணில் காஞ்ச அந்த அங்கக கரிமத்தோட மிச்சம் இருக்கு இல்லைங்களா, அது பொரிஞ்சு போயிடும், தூளாக போயிடும், ஒன்றுமில்லாமல் போயிடும், அதோட தன்மை இழந்துடும் களைக்கொல்லி போடுறப்ப. அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, நீங்கள் போன வருஷம் டிஏபி 1 மூட்டை போட்டிங்கன்னா, இந்த வருஷம் 2 மூட்டை போட வேண்டியிருக்கும். 1 கிலோ 1 மூட்டை யூரியா போடுறீங்கன்னா 2 மூட்டை போடணும். அந்த மாதிரி எல்லாமே அதிகமாக போட வேண்டிய தேவைக்கு வந்துடும். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு செலவு கூடிடும். இந்த களைக்கொல்லி பயன்பாடு ரொம்ப 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 கவனமாக இருக்கணுங்க. களைகளை பார்த்து டென்ஷன் ஆகக்கூடாது. ரெண்டாவது, இந்த களைகள் நம்ம வராமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம செயல்படுத்தி அதில் வெற்றி அடையணும். அதை விட்டுட்டு களைக்கொல்லி அடிக்கிறது அப்படிங்கிறது பெரும்பாலும் நமக்கு அது நம்மளுடைய மண் வளத்தை கெடுக்கிறதுல முக்கியமாக அமையும். ஒன்று. ரெண்டாவது, மழை பெஞ்சால் நம்ம நிலத்தில் வரப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மழை பெய்கிறப்ப அந்த தண்ணி என்ன செய்யணும்னா, நிலத்தில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அடிச்சுட்டு போய் கீழே போயிடும், பள்ளத்துக்கு போயிடும். அப்படி போகாமல் இருக்கணும்னா நிலத்தில் வரப்பு இருக்கணுங்க. அந்த வரப்பு இருக்கிறப்ப தான் அங்கங்கே பெய்கிற தண்ணி அங்கங்கே நிற்கும். அப்படி விட்டோம்னா கீழே போயிடும். அப்போ நிலத்தில் வரப்பு இருக்கணும். இது மண் வளத்தை காக்கிற 2வது முக்கியமானது. 3வது, இந்த மண் வளம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பயிரோட முறையான வளர்ச்சி வராதுங்க. இப்போ உதாரணத்துக்கு கரும்பு ஒரு கட்டை வைக்கிறோம் அப்படின்னா தூர் வெடிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, தூர் வெடிக்கிறது. நெல்லில் பார்த்திங்கன்னா ஒரு நாற்றை வைக்கிறோம், அந்த ஒரு நாற்று 40 நாற்றா வெடிக்கிறது. அதே மாதிரி கடலை, ஒரு கடலைக்காய் போட்டோம்னா 50 காய் 60 காயின்னு வர்றது. ஒரு வெங்காயம் போட்டோம்னா 10 வெங்காயமாக மாறுறது. இது மாறுறது அப்படிங்கிறது எதை பொறுத்துனா மண்ணோட வளம் பொறுத்தது. அந்த மண்ணில் வளம் இல்லைன்னா நம்ம என்ன குதிச்சாலும் வராதுங்க. கெமிக்கல் போட்டாலும் என்ன ஆகும், கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், திருப்பி செலவு அதிகமாயிடும். உரம் அதிகமாக போட வேண்டியிருக்கும், அதிக கவனிப்பு கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் மண் வளத்தை எப்படி காப்பாற்றுறது, அதை நம்ம முக்கியமாக பார்க்கணுங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம்.